ஹாய் விவோஸ். சற்று முன் அமைச்சர் பொன்முடியின் இலகா மாற்றம், ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு, அதிர்ச்சியில் திமுக. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவுக்கு நெருக்கடிகள் அதிகரித்து வருகின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே இந்த தேர்தலிலும் அதிகமான எம்பி சீட்டுகளை ஜெயிக்க வேண்டும் என்பதில் கட்சி உறுதியாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் 40க்கும் 40 தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்து வருகின்றது. ஆனால் அதற்குள் செந்தில் பாலாஜி பொன்முடி வழியாக கட்சிக்குள் நெருக்கடிகள் அதிகரித்து தொடங்கியுள்ளன. தற்பொழுதுதான் செந்தில் பாலாஜி மீது ரெய்டு நடத்தப்பட்டு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரின் மனைவி விசாலாட்சி மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லை என கூறி இருவரையும் 2016ஆம் ஆண்டு விடுதலை செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து 2017ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி ஆகியோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சமும் அபராதம் விதித்து உத்தரவிட்டு உள்ளது. மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக 30 நாட்கள் அவகாசம் அளித்து தண்டனையை நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டுள்ளது. 30 நாட்கள் அவகாசத்திற்கு பின் விழுப்புரம் நீதிமன்றம் சரணடைய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதால் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி இப்பொழுதைக்கு சிறை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் பொன்முடி அவர்கள் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்துவிட்டார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டாலே அவர்கள் தகுதி இழப்பு செய்யப்படுவார்கள். அந்த வகையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி உள்ளதால் பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு அவர் கவனித்து வந்த உயர்கல்வித்துறை இலக்கா அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு வழங்க உள்ளதா தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கம்பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.